நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம என்ன தியானிக்க போறோம்னா, ரட்சிப்புங்கிற குறித்து வேத வசனத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நான் உங்களோட தியானிக்க போறேன். உங்க எல்லாருக்கும் தெரியும், இயேசு கிறிஸ்துவை 2 திருடர்களுக்கு நடுவில் மத்தியில் இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறைந்திருந்தாங்க. அதுல ஒரு திருடனை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன். இந்த ஆசீர்வாதம் தான் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளணும். அந்த பரதேசியில் இயேசு கிறிஸ்துவனுடனே கூட நம்ம போக வேண்டும் என்றால், அந்த ரட்சிப்புங்கிற கிருபை பெற்று முடிவறிந்த நிலைத்திருந்து காத்திருப்பவனே அந்த பரலோகத்திற்கு போக முடியும். இன்றைக்கு இதை குறித்து தான் நம்ம தியானிக்க போறோம். இந்த ரட்சிப்பை 3 வருட காலமாக நம்ம பிரிக்கலாம். கடந்த கால ரட்சிப்பு, நிகழ்கால ரட்சிப்பு, வருங்கால ரட்சிப்பு. கடந்த கால ரட்சிப்புங்கிறது எதை குறிக்கிறதுனா, நாம் பாவத்தின் தண்டனையிலிருந்து நமக்கு ஏற்கனவே விடுதலை கிடைச்சிருச்சு. நிகழ்கால ரட்சிப்புனா பாவத்தின் வல்லமையிலிருந்து நமக்கு விடுதலை. வருங்கால ரட்சிப்புனா பாவ பிரசன்னத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்க போகுது. இதைதான் 3 வருடமாக நம்ம பிரிக்கலாம். இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்னா, நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், மகிமைப்படுத்தப்படுதல். இந்த கடந்த கால ரட்சிப்பு, பாவ தண்டனையிலிருந்து விடுதலைங்கிறது, இது ஒரு நொடியில் ஏற்கனவே நம்ம பெற்றுவிட்டோம். நிகழ்கால ரட்சிப்பு, பாவத்தின் வல்லமையிலிருந்து நமக்கு விடுதலைங்கிறது, இது நெடுநாளாகவே நம்ம வாழ்க்கையில நடந்து கொண்டு இருப்பவை. வருங்கால ரட்சிப்பு, பாவ பிரசன்னத்திலிருந்து விடுதலை கிடைக்க போவதுங்கிறது என்னதுன்னா, இது வருங்காலத்தில் ஒரு நொடியில் நமக்கு இந்த பாவ பிரசன்னத்திலிருந்து நமக்கு கிடைக்க போகிற விடுதலை. இதை தான் அந்த ரட்சிப்புங்கிறது இந்த 3 வருட காலமாக நம்ம பிரித்து சொல்லலாம். ஏற்கனவே நம்ம பாவ தண்டனையிலிருந்து நமக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. இப்பொழுது நம்ம பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை பெற்றுக் கொண்டு இருக்கிறோம். இனிமே வருங்காலத்தில் இந்த பாவம் நிறைந்த உலகத்தின் பிரசன்னத்திலிருந்து நமக்கு முற்றிலுமாக விடுதலை கிடைத்துவிடும். இதைதான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 8வது அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறாரு. நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள், வேதனைகள் வரும் பொழுது நம்மளுடைய விசுவாசம் அசைக்கப்படும். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்பதற்கு ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறார். உங்களுடைய பாவத்தை, என்னுடைய பாவத்தை ஏற்கனவே இயேசு கிறிஸ்து கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கி விட்டார். உங்களுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் இயேசு கிறிஸ்து நம்முடைய முதுகுக்கு பின்னாடி எரிந்து விட்டார். உங்களுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் இயேசு கிறிஸ்து கடலின் ஆழத்திலே அமிழ்த்து விட்டார். அதனால அவர் ஏற்கனவே நம்மளுடைய பாவத்தை சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். நாம செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா? கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த ரட்சிப்புங்கிற கிருபையை மரண பரியந்த முடிவு பரியந்த நிலைத்திருந்து காத்து கொண்டால் மட்டுமே அந்த நம்ம பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். நம்ம செய்ய வேண்டியது ஒவ்வொரு நாளும் அதிக பயத்தோடும் அதிக நடுக்கத்தோடும் அந்த ரட்சிப்பு நிறைவேற நம்ம பிரயாசப்படணும். நமக்கு கொடுக்கப்பட்ட சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் கடைசி உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போக வேண்டும். பிதாவினுடைய சித்தத்தின்படி நடக்கிறவன் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். சும்மா கிறிஸ்தவன் எல்லாருமே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. யாரு பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பிதாவினுடைய சித்தத்தின்படி வாழ்க்கையை செய்கிறார்களோ அவர்கள் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். இதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்க. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துதல் வரைக்கும் வேத வசனத்தை தியானித்து அதன்படி நடங்க, அதற்கு கீழ்ப்படிங்க. அப்பொழுதுதான் பரலோக ராஜ்யத்தில் நம்ம பிரவேசிக்க முடியும். அதிகாலையில் தினந்தோறும் இயேசு கிறிஸ்து நோக்கி முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுங்க. அதிகாலையில் ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை தியானிங்க. எப்பொழுதும் கர்த்தரை துதித்து கொண்டே இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த உலகத்தில் உண்மையான ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா.